மகாபாரதத்தில் தர்மர் பாஞ்சாலி அம்மா கூட ஒரு குடிலில் தனியாக உட்காந்து பேசிக்கின்னு இருக்கிறாராம். அப்போது அவசர அவசரமாக தர்மருடைய தம்பி சகாதேவன் ஓடி வந்து, அண்ணா கலியுகம் பிறந்துடுது அப்படின்னு சொல்லி எங்கள் குருநாதர் சொன்னார் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தர்மர் என்ன சொன்னாராம், அதுதான் எனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே தெரியுமாப்பா அப்படின்னாராம். அப்போ சகாதேவன் கேட்டாராம், எப்படி அண்ணா தெரியும் அப்படின்னு கேட்டாராம். நீ எப்போ அவசர அவசரமாக ஓடியாந்து செருப்பு காலோட ஓடியாந்தியோ அப்பயே கலியுகம் பிறந்தது அப்படின்னு தெரியும்பா அப்படின்னாராம். மேலும் தர்மர் சொன்னாராம், ஒரு மனிதனுக்கு வயதை விட படிப்பு அதிகமாக கிடைக்கும் போதும் உழைப்பை விட வருமானம் எப்போது அதிகமாக கிடைக்குதோ அப்போ கலியுகம் பிறந்து கலியுகம் முத்தி வருது அப்படின்றதுக்கு இதெல்லாம் அடையாளம் அப்படின்னு சொன்னாராம் தர்மர். இப்போது பெரிய பெரிய பிரபலங்கள் இந்த விவாகரத்து மேலும் அவங்க பண்ணுற இந்த அகங்காரம் கொண்டு செய்கிற இந்த விவகாரங்களை பார்க்கும்போது கலியுகம் பிறந்து கலியுகம் முத்தின்னு வருது அப்படின்றது தான் நினைவுக்கு வருதுங்க. இப்போ கூட பாருங்கள், ஒரு 12-13 வயசு பையன் 2 வீலர் ஓட்டுவான். ஆனால் அந்த தாய் தந்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது தவறு என்பது தெரியாது. அவனாக போய் இடிச்சிக்கின்னு விழுந்து ரத்தம் வரும்போது ஆமாம் அது தவறு அப்படின்னு நினைப்பாங்க. இதுதாங்க கலியுகம் முத்தி வர்றது அப்படின்றது.